ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா சாண்ட்ரோ ஜிங்க். இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா வண்டிக்கு வந்து கஸ்டமர் கியர் போட்டு வண்டி மூவ் ஆகல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். இது என்னன்னு கழட்டி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ்ல இருந்து நம்ம கிளச்சை இறக்கிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃப்ளைவீல் சைடு, இது நம்ம கிளச் பிளேட் உட்கார்ற சைடு. இதுல மிஸ்டேக் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கவர் அசம்பிளி வந்து இதுல எங்கேஜ் ஆயிருக்கும். நம்ம ஒரு ப்ரெஸ்ஸிங்லையும் வந்து அமுக்கும் போது இந்த ஃபிங்கர் போயிட்டு இந்த கிளச் பிளேட்டை அமுக்கி நம்மளுக்கு டிரைவ் தரும். இது இந்த பக்கம் செய்யறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வே ஆஃப் டிரைவிங் தான். 100% வந்து இது நம்ம டிரைவிங்கோட மிஸ்டேக்கு. கிலோமீட்டர்ஸ் கம்மியாக ஓடி இருக்கு, இல்லை நியூவாக வந்து லேர்னர் வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னும் போது இந்த சைடு தேய்கிறத வச்சு யார் மேலே தப்பு அப்படின்றது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஷீட்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை. இது ஃப்ளைவீல்ல இருந்து இன்ஜின் பக்கம் லோட் ஆகிற சைடு இது. இந்த சைடில் இருக்க திக்னஸ் வந்து ப்ராப்ளம் கிடையாது. இது எல்லாமே செக் பண்ணும்போது நம்ம மெத்தட் ஆஃப் டிரைவிங் வந்து தப்பாக இருக்குன்றதை காட்டுது. நியூ வந்து நம்ம புதுசை காட்டுவோம், எப்படி இருக்குன்னு பாருங்க. சேஞ்ச் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கு இதோட சர்ஃபேஷன் ஈவனாக இருக்கு. ப்ளஸ் இதான் மெயின் நம்மளுக்கு. இது வந்து இன்ஜினோட டார்க்கை டைரக்டாகவே வீல்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பிளேட் இது. நம்ம இப்போ பார்த்தது வந்து ஃப்ளைவீல் சைடு பார்க்குறோம். இந்த சைடு வந்து இந்த சைடு ஹைட் அதிகமாக இருக்கிற சைடு வந்து நம்ம ப்ரெஷர் பிளேட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சைடு இது. இந்த இதில் பார்க்கும்போது இது தேஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? இப்போ இது போட்டோன்னா வெஹிக்கிள் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லாமல் இதோட மெயின் ஃப்ளைவீல் வந்து தேய ஆரம்பிக்கும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் ஃப்ளைவீலில் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட சிம்டம்ஸ் எப்படி ஹார்டாக இருக்கும். வண்டி இன்ஜின் அதிகமாக ரைஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு வண்டி மூவ் ஆகாது. இதுதான் அதோட சிம்டம்ஸ். இதை வச்சு நம்ம கேப்சர் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.